ஸோ இப்படி 20,000 ஆரம்பிக்கிற ஒருத்தவங்களால ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பாசிபிளாக இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்காது. பீப்புள் ஹூ ஆர் ஏர்னிங் லெஸ் சேலரி என்னை பொறுத்தவரைக்கும், சாரி ஃபார் த லாங்குவேஜ், அவங்கெல்லாம் வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஆஸ்பயர் பண்ணவே கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, சப்சிக்வெண்ட்டாக அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய செலவு வந்து எப்போ வந்து நீங்கள் அந்த மணி போதும் அப்படின்னா, நான் ரிட்டையர் ஆச்சு, இனிமேல் யாருக்குமே என் பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்கும் ஒருத்த பைசா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து சம்மருக்கு எங்கேயாவது போய் ஆகும். பணம் வசதி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தே ப்ரிஃபர் அப்ராட். வசதி இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஒரு ஊட்டி கொடைக்கானல் இங்கே இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார், இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு காலேஜ் முடிச்சோடனே வேலையில் சேர்ந்துடுறாங்க. சில பேர் காலேஜ் படிக்கிறப்ப இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைம்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் 15,000 சம்பாதிக்கிறாங்க, 20,000 வரைக்கும் கூட சம்பாதிச்சிடறாங்க. ஸோ இந்த டைம்லேயே உங்களோட பிளானிங் என்ன இருக்குன்னா, ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் எதாவது பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி 20,000 ஆரம்பிக்கிற ஒருத்தவங்களால ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பாசிபிளாக இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஸோ இந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் ஃபயர்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து ஒரு பஸ் வேர்டு மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, 20 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு போதும். ஆனால் நீங்கள் அந்த 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, வாட் யூ வில் டூ. அது வந்து இப்போ நமக்கு அந்த மணி இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு, அதுக்கான மணி இருந்தது அப்படின்னதுன்னா யூ ஆர் ஒன்லி 45 இயர்ஸ் ஓல்டு. 45 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து அனதர் 35-40 வருஷம் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னதுன்னா என்ன பண்ணுவீங்க, புரியுதுங்களா? அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இந்த ஃபயர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லியை பொறுத்தவரை என்ன கான்செப்ட், எதனால் அது வந்தது அப்படின்னதுன்னா, நிறைய ஹை ப்ரொஃபைல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க எக்ஸ்பர்ட் இல்லை, நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நான் வந்து ஒரு விஷயம் பண்ணியாச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து மணி வந்து ஷுட் நாட் பி எ கன்ஸ்ட்ரைண்ட். அது வந்து எனக்கு வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஓரளவுக்கு மணி வந்து நான் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது இருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லியுடைய பேஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைஃப்பில் வந்து நான் நிறைய பண்ணணும், பட் கம்ஃபர்ட் ஆஃப் மை டைம். இதுதான் வந்து பேஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பசங்க வந்து நீங்கள் 18-20 வயசில் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னதுன்னா, இன்னைக்கு வந்து நான் ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டேன். அதாவது கேல்குலேஷன் என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்து 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறதா வச்சுக்கலாம். அந்த பையனுக்கு வந்து 25 வயசுன்னு வச்சுங்க. ஸோ அவன் வந்து 20 வயசுல ரிட்டையர் ஆகணும் அப்படின்னதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறான் இல்லையா, அட் த ரேட் ஆஃப் 6% இன்ஃப்ளேஷன், அது வந்து எவ்வளவு ரூபாய் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் ஆயிடுது. இதே 25,000ங்கிறது வேற எதுவுமே கிடையாது, இன்ஃப்ளேஷன்லேயே தட் வில் பிகம் 80,000 ருபீஸ் ஆயிடுது. அப்போ அந்த 80,000 ருபீஸ் மட்டுமே வந்து இது வந்து, அதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஜஸ்ட் பேஸை மட்டும் மீட் அவுட் பண்ணுறதுங்கிறது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. ஸோ நான் பேஸை மட்டும் மீட் அவுட் பண்ணணும்னாலே அந்த 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 20% விச் இஸ் 5,000 ருபீஸ் மந்த்லி பணத்தை போட்டுட்டு எவ்ரி இயர் வந்து 15% வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணான் அப்படின்னதுன்னா, இந்த நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் ஹி வில் சேவ் அரௌண்ட் 1.65 crore வரும். அந்த 1.65 crores இந்த 80,000 ருபீஸை மீட் அவுட் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து அந்த 25,000 இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் வந்து எனக்கு சஃபிஷியண்டாக, இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல அது வந்து தேவையை பூர்த்தி பண்ணுதே ஒழிய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கு இந்த அமௌண்ட்டே கிடையாது. ஓகே சார், 20 வருஷம் வேண்டாம், எனக்கு 25 வருஷம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னதுன்னா, அதே 25,000 ரூபாய் நீங்கள் 25 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,000 ரூபாய் ஆகிடும். 25 வருஷத்தில் அட் த ரேட் ஆஃப் 6% இன்ஃப்ளேஷன், அதே 25,000 ரூபாய். அப்போ அந்த 1,10,000 நீங்கள் மீட் அவுட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு அதே 5,000 ருபீஸ் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் 15% நீங்கள் 10% போட்டால் போதும். ஸோ அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பீப்புள் ஹூ ஆர் ஏர்னிங் லெஸ் சேலரி, 1,00,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும், சாரி ஃபார் த லாங்குவேஜ், அவங்கெல்லாம் வந்து இந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஆஸ்பயர் பண்ணவே கூடாது. ஓகே சார். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி 1,00,000 கீழே சம்பாதிக்கிறவங்க ஆஸ்பயர் பண்ணக்கூடாதுன்னு. டவுட் என்னன்னா, இப்போது அதாவது காலேஜ் முடிச்சிட்டோ இல்லை வந்துட்டு ஜஸ்ட் வேலைக்கு சேர்ந்து ஒரு 20,000 சம்பாதிக்கலாம், அவன் டைம் லைன் போக போக அவன் சேலரி இன்க்ரீஸ் ஆக போகுது. இதைத்தான் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்த கொஸ்டினா. சேலரி இன்க்ரீஸ் ஆக போகுது, அப்போது எப்படி இருந்தாலும் அவன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிருவான்ல. ஏன்னா இப்போ 25,000 ரூபாய் ஸ்டார்டிங்லேயே சம்பாதிக்கிறான், அந்த 21 வயசுலன்றது. இன்னும் நிறைய குடும்பம் நடத்துறவங்களே 25,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. அவன் அதை அப்பயே அச்சீவ் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் அது 40 ஆகும் 50 ஆகும், இந்த மாதிரி போகிறப்போ அவனை ஈஸி தானே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அட்டைன் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து என்ன இதில் 2-3 விஷயம் பார்க்கணும். இப்போ 25,000 ருபீஸ் ஒரு யங்ஸ்டர் அன்மேரிட் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னதுன்னா நம்ம எப்படி கணக்கு எடுத்துக்கலாம்னா, அவங்க அந்த பர்சன் வந்து அவங்க பேரண்ட்ஸோடு இருக்காங்க, அதனால் அந்த பையனுக்கு வந்து வாடகை எதுவும் கொடுக்க வேண்டாம், சாப்பாடு இதை பற்றியும் கவலை கிடையாது. ஸோ அந்த 25,000 பேரண்ட்ஸோ ஆர்
சிப்ளிங்ஸோ வந்து அவருடைய மணியை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ த என்டையர் மணியே அவருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் மணி மட்டும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ வச்சுக்கலாம். இதே இது வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவருக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சேலரி இன்க்ரீஸ் ஆகுது டெஃபினட்டாக எஸ். ஆனால் இன்னைக்கு சிங்கிளாக இருக்கக்கூடிய பர்சன் வந்து நாளைக்கு he will become double, he is getting married. அட்லீஸ்ட் ஒரு குழந்தை வந்து நீங்கள் எடுத்துங்க. ஸோ அந்த ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி பை த டைம் வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை வந்தது அப்படின்னதுன்னா ஆப்வியஸ்லி இஸ் லுக்கிங் ஃபார், வீடு வாங்க முடியலைன்னா கூட ஒரு கார் வாங்கணும்னு அவன் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, சப்சிக்வெண்ட்டாக அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுடைய செலவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதோட என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு வந்து வெளியூரத்துக்கு போகணும், ஃபாரின்ல போகலன்னா கூட வெக்கேஷன், இப்போ சம்மர் இருக்கு, சம்மர்ல வந்து பார்த்தோம்னா முன்னாடிலாம் வந்து சம்மருக்கு வந்து ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாலே ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்தது. நான் சின்ன பையனா இருக்க காலத்தில், ஐம் டாக்கிங் அபவுட் 30 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து சம்மருக்கு எங்கேயாவது போய் ஆகணும். பணம் வசதி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ப்ரிஃபர் அப்ராட். வசதி இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஒரு ஊட்டி கொடைக்கானல், இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர் ஒரு நார்த்தில் வந்து சிம்லா, குலு மணாலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் வந்து அவங்க போகணுன்னு இது பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 25,000 சேலரி இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அது பாசிபிளா அப்படின்னதுன்னா அது பாசிபிள் கிடையாது. அதில் உள்ள வந்ததுக்கப்புறம் கேளுங்க, ஒரு பைசா வர்றதுக்கு முன்னாடி 10 செலவு நமக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார், இப்போது இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. நீங்கள் இந்த 1,00,000 வாங்கலைன்னா பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே எனக்கு இல்லை இல்லை அதாவது கேஷவ், நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுங்கிறேன். நம்ம சும்மா சொல்கிறதுக்காக ஏதாவது ஒரு வீம்புக்கு வந்து இல்லை நீங்கள் யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். இப்போ ரீசெண்டாக ஒரு ட்விட்டர் இதெல்லாம் வந்து இதாக இருக்குது, 40 கோடி ரூபாய் இருந்தாலே ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து பத்தாது. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விதமான, ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து வேறு, தே ஆர் அசீவிங் 10-12% வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால 30-40 கோடியே பாசிபிள் இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு வாதம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்ன சார் 1,00,000 நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னதுன்னா 25,000-30,000 ரூபா உள்ளவங்கெல்லாம் வந்து எப்படி இது பண்ண முடியும்? அவங்க இன்னைக்கே 40 கோடி இருக்கிறவனே பத்தாது அப்படிங்கும்போது இன்னைக்கு நீங்கள் 30,000 ரூபா 40,000 ரூபா தான் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா அதெல்லாம் எப்படி பாசிபிள்? நான் அதை வந்து ஐ எம் நாட் அக்ரி வித் 40 crores, அவ்வளோ தேவை கிடையாது. பட் ஸ்டில் வந்து அதே சமயத்தில் இந்த 25-30,000 ரூபாய் வந்து நாட் சஃபிஷியன்ட். 1,00,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்கலாம் வந்து சாரி, தயவு செய்து நீங்கள் அதுக்கெல்லாம் ஆஸ்பயர் பண்ணவே பண்ணாதீங்க, அது பாசிபிளே கிடையாது. ஓகே சார். சார், கடைசியாக இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா, இப்போது எல்லாருமே நாங்கள் நிறைய வீடியோஸ் கன்சியூம் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கேதர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பார்க்குறப்போ எங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்க ஒரு அமௌண்ட் என்னன்னா, இப்போ 40 கோடின்றதெல்லாம் நாங்கள் கேட்டதில் பார்த்துல 1 கோடி தான் எங்களோட அமௌண்ட்டே. 1 கோடி நீ அச்சீவ் பண்ணிட்டியா, நீ வீட்டில் இருக்கலாம், நீ ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு 1 கோடி போதுமே, நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டு நான் வாழ்க்கை சந்தோஷமாக நடத்தணும்ல. இன்னைக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட 1 crore இருந்ததுன்னு வச்சுங்களேன், நான் நிறைய வீடியோஸில் என்ன சொல்லியிருக்கேன்னா 1 crore இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு எஸ்டபிள்யூபியில் போட்டுட்டு மாதம் வந்து நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட், அதாவது 50% அது பண்ணி 50,000 ரூபா வரையும் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா எவ்ரி இயர் 5% இன்ஃப்ளேஷனில் திஸ் மணி வில் லாங் லாஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா 50,000 ரூபா தான் வந்து ஸ்டார்டிங்லன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 1 கோடி ரூபா இருந்தால் போருங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களுக்கு வந்து 50,000 ரூபா போருமா அப்படின்ட்டு. ஒன்று. இன்னொன்று வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு 50,000 ரூபா, எனக்கு வந்து இப்போ செலவெல்லாம் வந்து பெருசாக இல்லை, 30,000-40,000 ரூபா தான் எனக்கு செலவாகுது, எனக்கு போதும் அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்லலாம். பட் வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிறது எப்போ வேணாலும் வரலாம் அண்ட் இட்ஸ் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அது வந்து எடுத்துக்கலாம். ஓகே, பியாண்ட் தட் வந்து அது பண்ண முடியாது. அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டிபெண்டன்சி இருக்கு அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர் ஆயாச்சு, எப்போ வந்து நீங்கள் அந்த மணி போதும் அப்படின்னா, நான் ரிட்டையர் ஆச்சு, இனிமேல் யாருக்குமே என் பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்கும் 1 பைசா கொடுக்க வேண்டாம், என்னுடைய வீடும் சொந்த வீடு, புரியுதுங்களா? எனக்கு வேற எந்த என்னுடைய செலவு எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கு, எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லாமல் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னதுன்னா 1 கோடி ரூபா பணம் இருந்து அவங்களுடைய தேவை 50,000 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா அப்போ 1 கோடி ரூபா போதும். அது மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து இதாச்சு. இப்போ நீங்கள் 30,000-40,000 இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? பாக்கி பேர் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறான், நம்மளும் போகலாம் அப்படின்னு தோணும். ஸோ சும்மா இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணலாம் அப்படி மாட்டிட்டு அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.